கனிமொழி மோதல் உச்சத்தை அடைஞ்சிருச்சு. கனிமொழி ஸ்டாலின் மோதல் திமுகவுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. திமுக உடையும் நேரம் வந்து விட்டது. நான் முதலே சொன்னேன், ஆண்டவருடைய கணக்கு வேறு இருக்கும் அப்படி ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க கனிமொழி. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் அவங்கவுங்க தங்களை பற்றியும் அரசியலை பற்றியும் பொது விஷயங்களை பற்றியும் போடுவாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க, நான் ஒன்றும் தனியாக இல்லை, அப்பா நீங்கள் என்னுடன் இருக்கிறீர்கள்னு கருணாநிதி படத்தை போட்டு அழுதுருக்காங்க. அதாவது அந்த வார்த்தையை அழுகிற வார்த்தை, நான் ஒன்றும் தனியாக இல்லை, அப்பா என்னுடன் நீங்கள் இருக்கிறீர்கள்ங்கிறது அவர் மனசில் எதையோ நினைத்து அழுகிறார். அதைத்தான் போட்டிருக்கார். உள்ள குமுறல்களை கொட்டி இருக்கிறார். என்ன அவங்க அவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு நடந்துச்சுன்னா, ஸ்டாலினுடைய அதிகாரம் எல்லை மீறி போய்விட்டது. எல்லோருக்கும் தெரியும், கருணாநிதி அவர்களுக்கு 3 மனைவிகள். முதல் மனைவி இறந்து விட்டார். அவருடைய பையன்தான் முத்து. அந்த குடும்பத்துக்கு இவர்கள் குடும்பம் இழைத்த துரோகம் இருக்கிறது, யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. கோடியாக லட்சக்கணக்கான கோடி கொள்ளையடித்த இந்த குடும்பம் இன்னும் முதல் மனைவியின் பையன் முத்து வாடகை வீட்டில் இருக்கிறார். 2Gயில் அடித்த கொள்ளையில் கூட அங்கே பங்கு கொடுக்குறவங்களுக்கு. ஆனால் அவர்கள் குடும்பத்திலையும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முத்து பசங்கள்லாம் இப்போ கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, வசதியாக இருக்காங்க, இப்போ பெரிய பையன் டாக்டராக இருக்கார், சின்ன பையன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த இதுலேயுமே முத்துவை பார்த்து, அப்பா அவர்கள் கொடுக்கும் பணம் 1 பைசாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், தன்மானத்துடன் சொல்லியிருக்காங்க. முதல் மனைவி அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி விரட்டிட்டாங்க. முதல் மனைவியின் பிள்ளைகளை இது கருணாநிதி இருக்கும்போதே இந்த நம்பிக்கை துரோகத்தை பண்ணி விரட்டினார். முத்து கருணாநிதி உயிருடன் இருக்கும்போது 1970களிலே முத்து அடிக்க வருவார், கெட்ட வார்த்தையில் பேசி. எம்ஜிஆர் தான் கூப்பிட்டு அவருக்கு மாதம் பணம் கொடுத்து அப்பாவுடன் சண்டை போடாது என்னார். அடுத்து எம்ஜிஆருக்கு ஆப்பு வச்சார் கருணாநிதி. அந்த கூட நினச்சி பார்க்கல. நம்ம பையன் வரும்போது ஒரு அடைக்கலும் பையனுக்கு இது பண்ணார், பையனுக்கு மாதம் பணம் அனுப்புனாருன்னு. அப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர் கருணாநிதி. இப்போ இந்த 2 குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, கனிமொழி ராஜாத்தி குடும்பத்து அம்மாள் குடும்பத்துக்கும் அவர் ஸ்டாலின் அம்மா குடும்பத்துக்கும் 2 பேத்துக்கும் ஒத்துக்காது. ஆரம்பத்தில் இருந்து 2 பேரும் இதாக இருப்பாங்க. ராஜாத்தி அம்மாள் இவரை பற்றி மோசமாக சொல்லுவாங்க, வெனமஸ் கன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை நம்பவே மாட்டாங்க. ஸ்டாலின் நடிக்கிறாருப்பாங்க. ஆனால் கனிமொழி அன்பாக இருப்பாங்க, அண்ணன்னு சொல்லி அன்பாக இருப்பாங்க. இவர்கள் குடும்பத்தில் செல்வி என்ற ஒரு தங்கை இருக்கிறார் ஸ்டாலினுக்கு. அவர் மேலே தான் அவர் பாசமாக இருப்பார் ஸ்டாலின். எப்படி கனிமொழி மேலே பாசமாக இருப்பார்? கனிமொழி நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு கெட்டது தான் செய்வார். உங்களே எம்பி ஆக்கினார், எம்பி ஆக்கிட்டு அந்த நாடாளுமன்ற குழுவுக்கு தலைவர் ஆக்கினார். இப்போ ஸ்டாலின் டெல்லிக்கு போகிறாருன்னு வைங்க முதலமைச்சரை பார்க்குறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிகள் குழு தலைவரை கூட கூட்டிகிட்டு போகணும். கனிமொழி உங்கள் தங்கை வேறு, நீங்கள் இவரை மோடியை பார்க்க போகிறீங்க, யாரை கூட்டிகிட்டு போகிறீங்க? டெல்லி சிறப்பு பிரதிநிதி விஜயனை கூட்டிகிட்டு போகிறீங்க. இந்த விஜயனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் டெல்லி சிறப்பு பிரதிநிதினா டெல்லியில் உள்ள மற்ற விஷயங்களை பார்க்குறதுக்கு. பிரதமரை பார்க்குறதுனா எம்பி குழு தலைவரை கூட்டிகிட்டு போகணும்ல. அன்னுவங்களை கூட்டிகிட்டு போகலை. யார்? கனிமொழியை ஏன் கூட்டிகிட்டு போகலைன்னா, உதயநிதியுடைய துணை முதல்வர் விஷயத்தை பேசணும். செந்தில் பாலாஜிக்கு பதவி இது பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேட்டார். இது உங்களுக்கு கனிமொழிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தனியாக போனார். இது கனிமொழிக்கு ரொம்ப மனதை பாதித்தது. டெல்லிக்கு எப்போது வந்தாலும் இவரை தனிமைப்படுத்துகிறார். இவருக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்காமல் அவருடைய பையனுக்கு அடுத்த வாய்ப்பை கொடுக்குறார். அதனால தான் கனிமொழி ஒரு இதில் உதயநிதி படத்தை போடும்போது எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். அவருடைய குணத்தை அப்படியே சொன்னார், எச்சரிக்கையாக இருங்கள். அப்போவே தெரிஞ்சது உங்களுக்குள்ள கூடுது சரியில்லைன்னு. கனிமொழி எந்த கூட்டத்துக்கு போனாலும் மாவட்டங்களுக்கு ஸ்டாலின் அங்கே மாவட்ட செயலாளர்கிட்ட கூட்டத்தை கூட்டாதீங்க, அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வேறு இருந்தது. அதனால் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் புகைந்து கொண்டிருந்தது. அது இன்னமே நெருப்பு பற்றி எரிய போகிறது. அவர் போட்ட அந்த ட்வீட்டுக்கு அர்த்தமே வேறு. நான் தனிமைப்படுத்த விட்டேன் அப்படிங்கிறத சொல்லாமல் தான், அப்பா நான் ஒன்றும் தனிமை இல்லை, எனக்கு நீங்கள் உடன் இருக்கிறீர்கள்ங்கிறது. ஒரு பெண் அவங்க அப்பாட்ட கண்ணீர் வடிக்கிறாரு, தனக்கு இழைக்கப்படும் துரோகத்தை பற்றி, குறிப்பாக ஸ்டாலின் செய்யும் துரோகத்தை பற்றி. கொஞ்சம் நல்லா படித்த அனுபவமுக்க இத்தனை வருஷமாக எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழிக்கு ஒரு நல்ல உயர்ந்த பதவியை கூட கொடுக்காமல், தன்னுடைய பையன் என்ற ஒரே தகுதிக்காக
உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் ஆக்கிவிட்டார் என்பதை நினைத்து அழுகிறார். அதுதான் அந்த இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் அவருடைய மனக்குமுறலை காட்டுகிறது அப்படிங்கிறது தான் செய்தி. இதுக்கிடையில் இவரும் வரவில்லை, சபரீசனும் கூட்டத்துக்கு வரல, அவரும் ஒதுக்கப்படுகிறார். அவரை வச்சு காரியம் நடத்திக்கிட்டு, அவரை வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் எல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு பையனுக்கு ஆட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தா எப்படி ஒத்துக்குவாங்க? இப்போ ஆந்திராலெல்லாம் சந்திரபாபு நாயுடு மருமகன் தான் என்டி ராமராவுக்கு. அவருக்கு ராமராவுக்கு 8 பசங்களுக்கு மேலே இருந்தாங்க, ஆண் குழந்தைகள். ஆனால் தன்னுடைய மருமகனமான சந்திரபாபு நாயுடு தான் அரசியலில் அவர் துணைக்கு வைத்து கொண்டார். அதனால் அது மாதிரி அப்போ சபரீசனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. அதனால் போய ஆரம்பித்து விட்டது. கூடிய சீக்கிரம் நெருப்பு பற்றி எரியும். நிச்சயம் அதற்கான இயற்கை கொடுக்கக்கூடிய அழிவு இதுதான். இப்படி அழிவு நிச்சயம் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அழிவு மிகப்பெரிய அழிவாக மாறி திமுகவே பல துண்டுகளாக உடையக்கூடிய காலம் விரைவில் வரும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து.